ஏன் சார் இப்படிலாம் சொல்லி வெறுப்பேத்துறீங்க? அதை நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட கேட்கணும், ஏன் என் ஃபோட்டோ பிரஸ் அண்ட் மீடியா உங்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் மேடம், உட்காருங்க மேடம். பாலா ஒரு நிமிஷம். மதுபாலா மேடம். சொல்லுங்க மேடம், இந்த படத்தில் உங்கள் கெட்டப்பே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் வந்து பழைய படங்கள் இப்போ உள்ள படங்கள்லாம் அவ்வளோ அழகாக நடிச்சுட்டு இதில் ஒரு மாதிரி ட்ரைப் இது மாதிரி நடிச்சிருக்கீங்களே, அந்த காஸ்டியூம் அதெல்லாம் எப்படி இருந்தது? அதுவும் நியூசிலாந்தில் நடித்தது அனுபவம் எப்படி இருந்தது? இப்போ ஆக்சுவலி இந்த டைம் நான் ஆக்ட் பண்ணுறச்சே நான் வந்து ஐ ஃபீல் ட்ரூலி லைக் அன் ஆக்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து அஃப்கோர்ஸ் நல்ல சீன்ஸ் இருந்தது, நல்ல ரோல்ஸ் கிடச்சிது, நிறைய சாங்ஸ் அண்ட் டான்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து விதவிதமான எனக்கு கேரக்டர்ஸ், ரோல்ஸ், அந்த ரோலை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அந்த ரோலோட க்ரியேஷன் வந்து அவுட்ஃபிட்லேருந்து எடுத்து ஒரு மேனரிசம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த ஹீரோயின்கிற டேக்லேருந்து வெளியில் வந்த அப்புறம் நிறைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஸ்கோப் கிடைக்கிறது. அண்ட் அது ஐ எம் ஆக்சுவலி என்ஜாயிங். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துலேயே இந்த காஸ்டியூம் அதை போட்டுக்கிறதுக்கே அதை போட்ட உடனே ஒரு வாரியர் மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா என்னை பார்த்தீங்கன்னா நான் லீனாக இருக்கேன், ஆனால் இதில் வந்து நான் வந்து ஒரு வாரியர் குவீனோட ரோல். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாடி ஃப்ரேம், அந்த மாதிரி ஒரு குவீனாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணணும்னா அது வந்து அது எக்ஸ்டீரியரை பார்க்காம உள்ளேருந்து என்ன ஆட்டிடியூட், எந்த இமோஷன், எந்த ஃபீல் அந்த கேரக்டருக்கு நம்மளால் கொண்டு வர முடியாது, ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதுதான் ஒரு ஆக்டருக்கு சேலஞ்சிங். அதுக்கு ஹெல்ப் தான் ஒரு காஸ்டியூம். ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு அந்த மாதிரி லொக்கேஷனில் அந்த மவுண்டன் மேலே நடக்கிறது ஆட்டோமேட்டிக்லி யூ ஃபீல் ரஸ்டிக். யூ டோன்ட் ஃபீல் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக, கிளாமரஸாக, டெண்டராக. யூ டோன்ட் ஃபீல் லைக் தட். பாடி எந்த சைஸ் எப்படி இருந்தாலும் அந்த ரோலை உடனே அடாப்ட் பண்ணிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு சேலஞ்ச், ஒரு நஷா இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதில் ஃபீல் பண்ணேன். அண்ட் ஆல்சோ பாடி லாங்குவேஜை நான் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். அது வந்து நிறைய பேர் என்னை வந்து கரெக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. செட்டில் என்னோட கோ ஆக்டர்ஸ், நீங்கள் கை அப்படி வைக்காதீங்க. பட் என்னோட ஃபீல் அப்படி இருந்ததுன்னா உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபிட் இன் டு த பாக்ஸ் தட் யூ ஆர் புட்டிங் மீ இன் டு. திஸ் குவீன் வில் வாக் லைக் தட் அப்படின்ற ஒரு தைரியத்தில் நான் பண்ணேன். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட். இதில் 500 ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆக்டர்ஸோட ஜாஸ்தி இதில் வந்து சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்குது, ஆடியோ இருக்குது. அதில் நம்ம லாஸ்ட் ஆகாமல் அதை பர்ஃபார்ம் பண்ணி 5 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, 10 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, 15 மினிட்ஸ் இருந்தாலும் சரி, அதை பார்த்து இந்த படத்தில் இவ்வளோ பேருக்கு நடுவில் மதுவும் இருந்தா அண்ட் ஷி டிட் வெல் அப்படின்னு எனக்கு ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்ததுன்னா ஐ திங்க் ஐ வுட் பி வெரி ப்ரவுட் அண்ட் வெரி கிரேட்ஃபுல். மதுபலம். She was also the hottest tribal woman on the set. மது மேம், ஸோ இங்கே ஆடியோ லைன்ஸ் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து ஹீரோ முக்கியமாக வரமாட்டாங்க, நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க. பட் பேனரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சுருக்க ஃப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய யாருமே வரல, ஹீரோவை தவிர. உங்கள் ஃபோட்டோவே இல்லை, ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க. ஏன் சார் இப்படிலாம் சொல்லி வெறுப்பேத்துறீங்க? அதை நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட கேட்கணும், ஏன் என் ஃபோட்டோ இல்லை. பட் தட்ஸ் ஃபைன். இந்த படத்தில் நான் இருக்கேன். நான் ரொம்ப ப்ரவுட் பார்ட்டிசிபெண்ட். கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அதனால ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர் டு ப்ரமோட். எங்கேயான என்னால் வந்து ப்ரமோட் பண்ண முடியலன்னா அது என்னோட நஷ்டம், எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். அது நான் எங்கேயானா பிஸியாக இருந்து வர முடியாமல் போச்சுன்னா அது வேறு விஷயம். பட் எங்கெல்லாம் என்னால் வந்து உங்களோட பேசி, ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ்ஸோடு பேசி நான் ப்ரௌடாக பண்ணியிருக்கிற சினிமாவை உங்கள் முன்னாடி ப்ரௌடாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். அது ஃபோட்டோ அதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர். இருந்தால் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ செரி ஆன் த கேக். அப்படி இல்லாட்டாலும் ஐ எம் தேர் இன் த film and that is most important, so that's why I'm here. Manchuji, Vishnuji here. Can we finish Madhuji, then I'll answer all your questions. Fair. அவர் அது ஸ்டண்ட் பற்றி இல்லை அவர் என்னோட அப்படிலாம் கோவலாம் படலை. he was very nice to me. மது மேம், மணி சாரோடைய தக்லி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் ஏதோ ஆஃபர் உங்களுக்கு வந்துச்சா? ஒரு கான்வர்சேஷன் வந்தது.
ஒரு சாங்க்காக. பட் அப்புறம் அந்த சாங்கே அந்த சினிமாவில் இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் மணி சார் கிட்டே நான் அந்த ஃபோன் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். தட் ஆஃப்டர் so many years மணி சார் has called me, but it hasn't materialized, but the call has happened, so maybe in the next future I pray that it comes. Vishnuji. Yes, sir. Yeah. Finally, I get to answer. Yeah. So, congratulations. We're all eagerly waiting for Kannappa because, this is a spectacle that we've started kind of, having huge expectations of. Thank you. But Nadula, we got to know a little bit of an incident. We heard that, an important part of the CD was kind of, misplaced and then, there's not been an update. It's kind of created a bit of worry amongst fans, and we kind of hope for an explanation that would kind of provide relief to all of us. So if you could throw a little bit of light on it. Okay, I'll definitely answer that. தமிழில் சொல்கிறேன், பரவாயில்ல. ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட் எல்லாருக்கும், மை ஹார்ட்ஃபெல்ட் ரிக்வெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. இங்கே வரும்போது ஐ காட் அ ஹெட்ஸ் அப். இல்லை மீடியா சில பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்க போவாங்க. வீட்டில் நடக்கிறதும் உங்களுக்கு தெரியாததுன்ட்டு இல்லை. இந்த கொஸ்டின் இஸ் ஆல்சோ லிங்க்ட். அதுக்கு இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கண்ணப்பா பற்றி பேசலாம். ஐ ரிக்வெஸ்ட் யூ, யாருமே ஃபேமிலி கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. தட்ஸ் மை சின்சியர் ரிக்வெஸ்ட். எதுக்குன்னா நம்ம எல்லாரும் ஃபேமிலியும் ஏதோ families are complicated. Vishnuji, sorry to interrupt, but let me rephrase the question. I don't want to get into the details. I understand, but what I'm going to tell the answer is definitely going to trigger more questions about the family issues. Okay. So that's why I'm giving a heads up. So now உங்களுக்கு general procedure சொல்லணும். That's my only request. I request you not to ask me any issues in my family. நம்ம all families issues இருக்கும். இல்லாமல் இல்லை, no family is ஸ்ரீராமச்சந்தர் வீட்லேயே இருந்தது. ஆஃப்டர் ஆல், who am I? Okay. I know. No, that's true. So that's my only request. That's all. Whether you accept my request or not is up to you, but that's my request. Thank you. I appreciate that. Much respect. So, ஜென்ரலாக ஒரு படம் நாங்கள் பண்ணும்போது டிஜிட்டல் ஆகிட்ட அப்புறம் நான் சும்மா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ மாஸ்டர் கிளாஸ் இன் அபவுட் 3-4 minutes. அதுக்கப்புறம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். டிஜிட்டலில் படம் வரும்போது டிஜிட்டல் மெமரி கார்டை எடுத்து நாங்கள் டிஐடி டெக்னீஷியன் லொக்கேஷனில் 2 ஜென்ரலாக ஹாலிவுட்டில் ஒரு 3 காப்பீஸ் எடுப்பாங்க. நம்ம ஊரில் ஜென்ரல் ப்ராக்டிஸ் 2 காப்பீஸ் எடுப்பாங்க. இந்த 2 காப்பி ஹார்ட் ட்ரைவும் ஒரு வண்டியில் போகணும், ஒரு செப்பரேட் வண்டியில் போவோம். ஒன்று எடிட் ரூமுக்கு போவோம், இன்னொன்று ஆஃபீஸுக்கு போவோம். எதுக்குன்னா எதனாலும் ஒரு ப்ராஜெக்ட் எதனா ஆச்சா ஒரு ட்ரைவ், யூ ஹேவ் அன் அதர் சேஃப்டி ட்ரைவ். ஸோ திஸ் அ ஜென்ரல் ப்ராக்டிஸ். சிஜிக்கு வரைச்ச இப்போது நம்ம படம் ஒரு 8 இந்தியாவில் ஒரு 8 கம்பெனியில் நடந்துன்னு இருக்குது. அப்ராடில் 2 கம்பெனியில் நடந்துன்னு இருக்குது விஎஃப்எக்ஸ். சென்னையில் ஒரு 2-3 கம்பெனியில், பாம்பேயில் ஒரு 2-3 கம்பெனி, ஹைதராபாத்தில் பெரிய யூனிட் ஹைதராபாத்தில் வச்சு பண்ணுறாங்க. லண்டனில் ஒன்று, துபாயில் ஒன்று பண்ணின்னு இருக்காங்க. இப்போ இருக்கிற the reason I'm also clarifying to you is because மீடியாவில் நாங்கள் எப்போவுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் புக்கான ஒரு 3வது நாளோ 4வது நாளோ தான் அங்கே இருக்கிற ஒரு பீட் ரிப்போர்ட்டருக்கு தெரிஞ்சு அவர் நியூஸில் சொல்லச்ச இது பெரிய நியூஸ் ஆச்சு. அதர்வைஸ் நாங்கள் சொல்ல விரும்பலை. நாங்கள் ஒரு விஎஃப்எக்ஸ்காரங்க இப்போது ஆன்லைனில் அனுப்புவாங்க டு த பிளேஸ் வேர் டிஐ நடக்கிற. டிஐனா கலர் கிரேடிங். கலர் கிரேடிங் நடக்கிற இப்போ சப்போஸ் பிரசாத் லேப் மாதிரி இடத்துல இருந்தால் அவங்க பாம்பேலேருந்து ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இங்கே அவங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு போவாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிளிச்சஸ் இருந்தது, கரெக்டாக சில கிளிச்சஸ் இருந்தது. ரேஸ் பண்ணச்சா செகண்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவங்க. திஸ் கம்பெனி இஸ் கால் ஹைவ். வெரி குட் கம்பெனி, வெரி குட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். அவங்க ஒரு ஹார்ட் ட்ரைவை அனுப்புனாங்க. தட் ஹார்ட் ட்ரைவ் எங்கள் ப்ரொடக்ஷன் யாருமே கேட்கல. அந்த டிஐ நடக்கிற இடத்துலையும் அவங்களும் கேட்கல. அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் கம்பெனிக்கு 2 அட்ரஸ், ஒன்று ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும், 2வது ஜென்ரல் ப்ராக்டிஸில் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் இருக்கும். அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் காமிச்சாங்க. அது எங்கள் அப்பாவோட வீடு ஃபிலிம் நகரில் இருக்கும். நாங்கள் 3 பசங்க எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் 3 பேரும் யாருக்கு மெயில் வந்தாலும் அங்கே தான் வரோம். அங்கேருந்து ஆளால் தனியாக மேனேஜர்ஸ் போய் எடுத்துப்பாங்க. இது ஜென்ரல் ப்ராக்டிஸ் ஒரு 15 வருஷமாக நடந்துன்னு இருக்குது. ரீசெண்டாக வீட்டில் நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும்.
ஸோ ஒரு ஆள் ரகுன்றவர் அங்கே 24 ஃப்ரேம்ஸ் ஃபேக்ட்ரிக்கு பேக்கெட் வந்தால் அங்கே வந்திருந்தது கொரியர் டைமில். அவர் எடுத்துக்கிட்டு சரிதான்றவருக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சுது. இது நடந்த ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 4 வீக்ஸ் ஆச்சு. 4 வீக்ஸ் ஆச்சப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் நாங்கள் முதல்ல அவங்க 2 பேரும் எங்கள் தம்பி மனோஜன் அவர் வீட்டில் வேலை பண்ணுவாங்களோ இருப்பாங்களோ வாட் எவர் இட் இஸ், அவங்க அங்கே தான் இருக்கிறது. அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அவர் சொல்லி எடுத்துன்னு வந்தாங்களா இவங்களையே தானே எடுத்துன்னு போனாங்களா எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச வேண்டிய முதல்ல கம்ப்ளைண்ட் எதுக்கு முன்னால் காமன் ஃப்ரெண்ட்ஸால் சொல்ல வச்சோம், இது நல்லது கிடையாது, இண்டஸ்ட்ரியில் பிறந்து வாழ்ந்தவங்க நாங்கள், இது கரெக்டு கிடையாது, ரிட்டர்ன் பண்ணுங்கன்ட்டு. வரல. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் ஒரு வேளை ஃபோன் பண்ண மேட்ரு எஸ்கலேட் ஆகும், இது பெரிய விஷயம் ஆகும், எதுக்கு வாண்டா கொடுத்துடுங்கன்னு சொல்லவே முயற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் தென் May 18th there was a tweet online. Generally நாங்கள் எல்லாம் there is the social media team நாங்கள் வெளியில் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். they keep looking at the negative news or positive news or any news which is not desirable. அது தேடின்னு இருக்கும்போது there was one tweet, கண்ணப்பா மூவி ஹார்ட் டிரைவ் லீக் ஆனால் என்ன, ஒரு வேளை மனோஜ் கை கிடைச்சா என்னன்றது ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. இது இவங்க ரேஸ் பண்ணச்ச போலீஸ் அவங்கக்கிட்ட நம்ம ப்ரொடக்ஷன் அப்ரோச் ஆகி சார் இந்த மாதிரி வந்திருக்குன்னா சரி நீங்கள் எஃப்ஐஆர் புக் பண்ணால் தான் நாங்கள் ஃபுல் ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ஒரு 1 வீக் பேக் தான் எங்கள் அப்பாக்கே சொன்னது. நாங்கள் எதுக்குன்னா இஸ் ஆல்ரெடி ஹார்ட் ப்ரோக்கன். அவர் நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் கொண்டு வந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல, தவிர கெட்ட பேர் கொண்டு வரக்கூடாது. தட்ஸ் மை ஃபிலாசபி. சரி யூ கோ பை த ப்ரொசீஜர், எஃப்ஐஆர் புக் பண்ணுங்க சொன்னாங்க. ஸோ போலீஸ்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் நடந்துன்னு இருக்குது. தே நோ த ட்ரூத். தம்பி பேர் வராமல் மனோஜ் பேர் வராமல் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் தேர் இஸ் நோ சாய்ஸ். அது நாளைக்கோ 4 நாளைக்கோ கூட வரும். அவங்க வீட்டில் தான் இருக்குது ஹார்ட் டிரைவ்ன்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இதில் இட் வாஸ் ஒரு விஎஃப்எக்ஸ் நடந்துட்ட அப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70 minutes ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த விஎஃப்எக்ஸ் நடந்துட்ட அப்புறம் 4-5 கம்பெனி வேலை பண்ணோம். அதுக்கு ப்ளூ மேட்டில் இருக்கிறது இல்லைனா க்ரௌட் மல்டிப்ளை பண்ணிட்ட அப்புறம் அது இன்னொரு இடத்துல வந்து காம்போசிட் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நாட் அ ஃபுல் ப்ராடக்ட் பட் ஒரு சர்டன் பார்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் அதில் இருக்குது. பட் இட் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். But any password protection is not 100%. 99% they are safe. And the 1% doubt இருக்குது. அதுக்கு தான் மீடியாவில் வந்துட்டு அப்புறம் தென் we gave a statement saying that ஒரு வேளை ரிலீஸ் ஆனாலும் தயவு செஞ்சு நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வித் அ லேபர் ஆஃப் லவ் அண்ட் பெயின் நாங்கள்லாம் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஒரு வேளை லீக் ஆனாலும் தயவு செஞ்சு யாருமே இதில் என்கரேஜ் பண்ணாதீங்க. எதுக்குன்னா சினிமா பார்க்குறதெல்லாம் மூவி லவர்ஸ். ஜூன் 27 27th மூவி ரிலீஸ் ஆகுது. நீங்களாம் அதில் பார்த்து எங்களை ப்ளெஸ் பண்ணுங்கள். ஸோ வி ரிக்வெஸ்ட் ஆல் த ஆடியன்ஸ்ன்ட்டு நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதா ஆச்சு. எங்களுக்கும் இன்றைக்கும் ஹை பண்ணுறவங்க எதுக்கு எங்களுக்கு அமிச்சாங்கன்ட்டு எங்களுக்கும் புரியல. த போலீஸ் ஆர் கொஸ்டினிங் தெம். டிடிடிசி கொரியர் அவங்க வந்து கம்பெனி ஐடி கார்டு இல்லாமல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு இல்லாமல் அவங்க எதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்தாங்கன்றது எங்களுக்கும் புரியல. அதை நாங்கள் அவங்க மேலே கத்தினாலும் எங்களுக்கு என்ன வரப்போகுது, போலீஸே நாங்கள் ப்ளீஸ் இன்வெஸ்டிகேட் அண்ட் டூ த நீட்ஃபுல்ன்ட்டு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ண. ஐ பிலீவ் இன் த லா அண்ட் ஆர்டர் ஆஃப் த கண்ட்ரி. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். ஐ ஹோப் அண்ட் ப்ரே சென்ஸ் வில் ப்ரிவேல். அண்ட் இந்த ஹார்ட் டிரைவ் அவங்க வெளியில் வைக்காமல் இருந்தால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. தட் இஸ் ஆல் ஐ கேன் சே. ஸோ இது கூட நான் எதுக்கு சொல்ல விரும்பினேன்னா, சரி நிறைய பேர் நிஜமாலே ஹார்ட் டிரைவில் யார் அனுப்புவாங்க, இல்லைனா இது உண்மையா கிடையாதா என்ற இது இருக்குது. மூவி இல்லை, அதில் ஓன்லி விஎஃப்எக்ஸ் காம்பனன்ட் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் அண்ட் திஸ் இஸ் த என்டையர் ஸ்டோரி ஆஃப் இட்.